சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேபினுக்கு ஏரையும் வென்டிலேஷனையும் கொடுக்கறதுக்காக தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கழுத்து பகுதி வந்து ஒரு குழந்தை நினைச்சுன்னா அந்த கழுத்து பகுதி வந்து நேரம் அடிச்சுன்னா கட் பண்ணிடும். இது மாதிரி நிறைய டெத்ஸ் நடந்திருக்கு. உங்களே அறியாம அந்த குழந்தை வந்து என்ன ஆகும்னா வெளியில போய் விழுந்துடும். நமக்கே டிரைவ் பண்ண முடியாது அதை பார்த்தோம்னா. நேற்று புது வண்டி 2 குழந்தைங்க நின்று இருக்காங்க. அவரு லெஃப்ட் அண்ட் ரைட் போய் போறாரு. குழந்தை இப்படி ஆடி ஆடி போகுது. ஒரு செகண்ட் பட்டுதுன்னா குழந்தை போயிடும். இது எவ்வளவு பெரிய மிஸ்டேக், உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய தப்ப நீங்க பண்றீங்க. இன்னொருத்தரோட குழந்தை அதுல நிக்கும் போதே நமக்கு இவ்வளவு பதட்டம் வருது. சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேபினுக்கு ஏரையும் வென்டிலேஷனையும் கொடுக்கறதுக்கு வெளிச்சத்தையும் கொடுக்கறதுக்காக தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் அந்த சன்ரூஃபில் மேலே நின்று போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பீப்புள் அந்த சன்ரூஃப் உள்ள காரை வாங்குறதுக்கான காரணமே எந்திரிச்சு குழந்தைங்க ஒன்றும் இல்லைங்க. இந்த பகுதி வந்து கழுத்து பகுதி வந்து ஒரு குழந்தை நினைச்சுன்னா அந்த கழுத்து பகுதி வந்து நேரம் அடிச்சுன்னா கட் பண்ணிடும். இது மாதிரி நிறைய டெத்ஸ் நடந்திருக்கு. அது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த சன்ரூஃப்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயம். ஒரு குழந்தை அதில் பார்க்கும்போது, இப்போ எனக்கும் ஒரு பொண்ணு 7 வயசுல இருக்கிறா, ஒரு பையன் 12 வயசுல இருக்கிறான். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கன்சர்ன் வருது. ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தெரிக்கலாம் அவங்க மேலே, கைட்டோட கயறு, அப்புறம் சடனாக ஒரு பிரேக் பண்ணோன்னா நம்ம போய் தட்டுவோம். இல்லை உங்களே அறியாம அந்த குழந்தை வந்து என்ன ஆகும்னா வெளியில போய் விழுந்துடும். சரி, நாங்கள் நிறைய சிட்டிக்குள்ளே பார்க்குறோம். நமக்கே டிரைவ் பண்ண முடியாது அதை பார்த்தோன்னா. ஆனால் எப்படி பேரண்ட்ஸ் வந்து ஓட்டுறாங்கன்னு தெரில. இத்தனைக்கு அவங்க இப்படி கட் பண்ணி போவாங்க. அதெல்லாம் வந்து ஹைலி ரிஸ்க். நேற்று லிட்டரலாக மோகனா வீட்டுக்கு நான் வந்துட்டு இருக்கும் போது பார்க்குறேன் புது வண்டி 2 குழந்தைங்க நின்று இருக்காங்க. அவரு லெஃப்ட் அண்ட் ரைட், ஆனால் சொன்ன மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் போய் போறாரு. குழந்தை இப்படி ஆடி ஆடி போகுது. ஒரு செகண்ட் பட்டுதுன்னா குழந்தை போயிடும். சடன் பிரேக் பண்ணும்போது குழந்தைக்கு கிரிப் இல்லை. குழந்தை என்ன பண்ணும், எஜெக்ட் தாங்க, வெளியே தான் வரும். எவ்வளோ பெரிய சேஃப்டி. அதை ஏதாவது நம்ம திருப்பி அதை யோசிக்க முடியுமா? இப்போ நம்ம வந்து இன்னொருத்தரோட குழந்தை அதில் நிற்கும் போதே நமக்கு இவ்வளோ பதட்டம் வருது. இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக், உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய தப்பை நீங்கள் பண்ணுறீங்க. அந்த ஒரு இடம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். சன்ரூஃப்காகவே கார் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பேஸ்லேருந்து மிட் வேரியன்ட் சன்ரூஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அது நிஜமாலே அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அதை வாங்குறாங்களாங்கிறது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கு. ஆம்பியன்ஸ் இருக்குது, நம்ம நைட்டெல்லாம் நல்லா இருக்கும், மழை நேரம் சூப்பராக இருக்கும். அது ஒரு 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 என்ன சொல்றது, நம்ம வீட்டில் ஒரு பால்கனி இருந்தால் நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷனில் வந்து உட்காரும்போது என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஒரு ஃபீல் அதில் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற அந்த ப்ராசஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு கான்ஸ் இருக்குது. அதை இவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நீங்களே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பீங்க, நம்ம வந்துட்டு சன்ரூஃப் பற்றி பேசவே கூடாது, இனிமேல் சன்ரூஃப் வச்சு தான் வாங்குவாங்க, கொண்டு வந்து மேலே சீலிங்ல சன்ரூஃப் கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. நான் ரீசெண்டாக வந்து ஒருத்தங்க கிட்ட பேசும்போது அவங்க கேட்ட பட்ஜெட்டில் நார்மல் சன்ரூஃப் இருக்குது. அப்போ அவர் என்கிட்ட ஒரு ஸ்டெப் போய் என்ன கேட்குறாருங்க, சார் நான் இதை எடுத்துக்கிட்டு நான் ஒரு பேனரோமிக் வச்சா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்குறாரு. அப்போ நம்ம அதுக்கு மேலே அவங்கள வந்து என்ன சொல்ல முடியும் நினச்சி பாருங்க. அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாரு, நான் எப்போவோ பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். பணம் சேர்க்கும் போதே கார் வாங்கும்போது நான் மொட்டை மாடி உள்ள கார், அது இதே வேர்டு தான் அவர் யூஸ் பண்ணார், மொட்டை மாடி. நிறைய பேர் நம்ம ஸ்லாங்கில் அதை சொல்லுவார், இவரும் அதை மொட்டை மாடின்னு தான் சொல்லுவார். இல்லை அது இருக்கு. பட் 50% பீப்புள் வந்து எனக்கு சன்ரூஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பீப்புளும் இருக்காங்க. ஆனால் ஓஇ வந்து இதை கொஞ்சம் திங்க் பண்ணும். எப்படின்னா ஒரு சில ஓஇ பிராண்ட்ஸில் வந்து டாப் அண்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வித் சன்ரூஃப் மட்டும்தான் வரும். ஆனால் அதே டாப் அண்ட் கஸ்டமர் வந்து எனக்கு சன்ரூஃப் வேண்டாங்கிற பீப்புள் இருக்காங்க. ஆனால் ஓஇ அந்த ஆப்ஷன் கொடுக்கறதில்ல. ஓகே, டெஃபினட்டாக அது எல்லா ஓயுமே வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஈவன் டாப் அண்டில் வித்தவுட் சன்ரூஃப் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அந்த செலெக்ஷனோட ஆப்ஷனை யூசர்கிட்ட விடணும் ஆக்சுவலாக.